எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் 2025 கன்னி. கன்னி ராசிக்கு அதிபதி நீச்சம். இங்கே புதனுடன் 4 கிரகங்கள் இணைவு. சூரியன், சுக்கிரன், அதே போல் புதன், ராகு, சனி. சனி பெயர்ச்சி அடைகிறாரு. அதே போல் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடைகிறாரு. அதே போல் இங்கே 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பெயர்ச்சி. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கார், உச்ச அமைப்பில். உங்களுடைய லாபாதிபதி வளர்ப்புறை அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் என்ன மாற்றம்? அது 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். கடந்த மாதம் சூரியனும் சனி இணைவு பெற்று அமைப்பெற்று இருந்தாங்க. இந்த வகையில் வேலை அமைப்புகளில் தேவையில்லாத மன அலைச்சல்கள், மனக்கசப்புகளை கன்னி ராசிக்காரர்கள் அனுபவித்தீங்க. அந்த அமைப்பு இந்த மாதத்தில் மாறும். கடன் ரீதியிலும் சிக்கல்கள் இருந்தது. 7ஆம் இடத்திற்கு சனி வராரு. கண்டக சனியாக வந்துட்டார். உங்கள் ராசியே பார்க்குறாரு. உத்திர நட்சத்திரம். உடல் ரீதியில் மனக்கவலைகள், தாய் வழி உறவுகள், இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ ரீதியில் ஏதாவது மருந்து எடுத்துக்கிறவங்க சரியான முறையில் எடுத்துக்கோங்க, நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக சிக்கலை தருவார். அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், ராசி, 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் பார்க்குறாரு. அப்போ தகப்பன் வழி உறவுகள், தகப்பனால் உடல் ரீதியில், மன ரீதியில், வண்டி வாகனம், வீடு, இது போன்ற அமைப்பில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இங்கே சூரியன் ராகுவுடன் இணையிறதுனால 12 கூடியவர். அந்த வகையில் நிறைய அலைச்சல்கள். வரன் தேடி கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதத்தை தள்ளி போகிறதே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இங்கே 12 கூடியவர் இணையிறாரு. குரு நல்லா இருந்தாலும் கூட, பரிவர்த்தனை அமைப்பில் இங்கே இருந்தாலும் கூட, குரு ராசியை பார்த்தாலும் கூட, அலைச்சலுக்கு பின் ஒரு நல்ல ஒரு செய்தி உண்டாகும். அதனால் இந்த மாதத்தை இந்த சூரியன் 12ஆம் தேதிக்கு மேலே மேசத்திற்கு வந்துடுவார். அதற்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு முடிவுகள் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமையும். 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இந்த கண்டக சனியில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கும்போது, கணவன் மனைவிக்கு இடையில் கூட்டு தொழில், நண்பர்கள், வெளிநாட்டு தொடர்பு மூலமாக வணிகம், இது போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இங்கே சுக்கிரன், புதன், ராகு ஆகியவர் இணையிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி 10 கூடியவர். தொழில் அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். தொழில் அமைப்புகளில் வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் யாராவது ஒரு உதவியின் மூலமாக தொழில் நடக்கும். வருமான ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம். வருமானத்திற்கு பஞ்சமில்லை. அவர் பரிவர்த்தனை மூலமாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துடுறாரு. வருமான ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்க போகிறதில்ல. புதன் நீச்ச அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பிறருடைய தூண்டுதலின் பேரிலும், பிறருடைய உதவியின் பேரிலையும் அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதம் வேலைகளில் பார்க்கும் பொழுது அவர் 6ஆம் இடத்துல இருந்து நல்ல வேலை அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து வேலைகளில் தடை இல்லாமல் இருந்தது. 6 கூடியவர் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்துடுறார். அப்போ நண்பர்கள் விஷயங்கள்லையெல்லாம் கொஞ்சம் எதே ஒரு விஷயத்தையும் ஒரு
சிந்தித்து முடிவெடுங்க. 6 கூடையவர் 7ல் போய் உட்காரும்போது கணவன் மனைவிக்கு இடையிலையும் தேவையில்லாத விதண்டாவாதத்தை உண்டு பண்ணிடுவார், கடனை ஏற்படுத்துவார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத விஷயங்களில் கடன் அமைப்பை தருவார். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே போல் இந்த மாதத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பிறை சந்திரனாக இங்கே உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கார், லாபாதிபதி. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு, மூத்தர் வகையில் அனுகூலம் உண்டு, எதிர்பாராத பண வரவுகள், மன ரீதியில் இருந்த குறைகள் நீங்கும். நீண்ட நாள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்க அந்த விஷயம் இப்போது நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். 11லையும் செவ்வாய் சந்திரன் இணைவு பெறுறாங்க. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதன் மூலயமாக ஒரு நல்ல விஷயம், அனுகூலமான ஆதாயம், நீண்ட நாள் குறை தீரும். எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தீங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் அவர் 7ஆம் இடத்துல வந்துட்டார். எதிர்ப்புகளை சமாளிங்க. எதிர்ப்புகளை இருக்க தான் செய்யும், எதிர்ப்புகளை சமாளிங்க. தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சனி வந்துட்டாருனாவே நிறைய விஷயங்களை புரிய வைப்பார். அதனால் தேவையில்லாத விஷயங்களை, பண சிக்கனம், எதிர்பார்ப்புகள், ஒரு மன திருப்தி இல்லாமல் இருந்தாலும் கூட இருக்கிறத வைத்து மன திருப்தி அடைஞ்சிக்கங்க. பெரிய ஆசைப்படாதீங்க. ஓரளவுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா அனைத்து விஷயமும் சாதகமாக முடியும். அதே போல் 24, 25 தேதிகளில் பண வரவு சிறப்பாக அமையும். அதே போல் 26, 27, 28 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்தோர் வகையில் பணம் கொடுப்பல் வாங்கல் விஷயங்களில், வெளிதூரம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்வது அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. வேலை அமைப்புகள்லையும் இப்போ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். படிக்கும் மாணவர்களும் படிப்பில் கவனமாக இருங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ புதிதாக ஒரு குழந்தை அமைப்புகள் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மருத்துவ ரீதியில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பான ஒரு மாதம்தான். அதே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் உடல் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு மாதம்னே சொல்லலாம். 7ஆம் அதிபதி வலுத்து இங்கே அமர்ந்து பெற்றிருந்தாலும் சில சிரமங்கள் குறையும். அதே போல் அலைச்சல்கள் உண்டாகும். சனி, ராகு போன்ற கிரகங்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றன. 5 கிரகங்கள் அமரும்போது 7ஆம் இடத்துல ஒரு நல்ல விஷயமும் உண்டு. சுக்கிரன், புதன், குரு பரிவர்த்தனை, அதே போல் சூரியன், இது போன்ற ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். நிறைய செலவினங்களை குறைச்சிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத விதண்டாவாதத்தை விட்டுருங்க. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறணும்னா கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்துட்றாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதனும் நீச்சம் அடைகிறாரு. எதிர்த்தன்மையில் போய் அமர்றதுனால எதிர்த்தன்மையான எண்ணங்களை விட்டுருங்க. செலவினங்களை குறைச்சிக்குங்க. நிறைய செலவினங்கள் வரும். அது அளந்து செலவு பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.